அன்பிற்குரியோர்களே, வாழ்க்கையின் நோக்கத்தை தேடி என்ற தியானத்தின் 11வது சிந்தனையாக இந்த உலகத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் அநேகர் வாழ்க்கையை உந்தி தள்ளி கொண்டிருக்கிறது என்பதை சிந்திக்கிறோம். இவர்கள் தங்களுடைய பெற்றோர்கள், பிள்ளைகள், வாழ்க்கை துணை, ஆசிரியர்கள், நண்பர்கள் இவர்களால் கிடைக்கும் நன்மதிப்பை எதிர்பார்த்தே தங்கள் வாழ்க்கையை நடத்துகின்றனர். மற்றவர்களை திருப்தி செய்ய நினைத்து திருப்தியற்ற வாழ்க்கை வாழ்வார்கள். மக்கள் தங்களை பாராட்ட வேண்டும் என்று நினைத்தே கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்கள் உண்டு. இப்படி மக்கள் கூட்டத்தின் பின் ஓடினவர்கள் அந்த கூட்டத்திலேயே தங்களை தொலைத்து விடுவதும் உண்டு. மற்றவர்களுடைய அங்கீகாரத்தை நாடி வாழ்ந்தால் நாம் தோற்று போய்விடுவோம். மற்றவர்களை பற்றிய சிந்தனை என்னை ஆட்சி செய்யுமானால் ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கும் பெரிதான நோக்கத்தை இழந்து விடுவேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய உங்களால் ஒருவராலும் இயலாது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்.